நான் இன்றைக்கு கத்திரிக்காய் கறி வைக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய கத்திரிக்காய், 2 உருளைக்கிழங்கு, 2 வெங்காயம், பெரிய வெங்காயம், 2 தக்காளி பழம். உங்களுக்கு தாளிக்கிறதுக்கு வெந்தயம், பெருஞ்சீரகம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதோட கடுகு வேணுமென்றாலும் எடுத்து வைங்கோ. இது நான் 6 7 உள்ளி பூண்டு எடுத்து வச்சுக்கிறேன். மற்றது 3 கருவேப்பிலை. உங்களுக்கு குறைய கருவேப்பிலை வேணுமெண்டா குறையவா எடுத்து வைங்கோ. இப்போ நான் எல்லாத்தையும் வெட்டி எடுக்க போகிறேன். இப்போ கத்திரிக்காய் நீங்கள் வெட்டி எடுக்கிற மாதிரி தான் அதே ஷேப்பில் தான் உருளைக்கிழங்கையும் வெட்டி எடுக்கணும். ஏனென்றால் அந்த கறிக்குள்ள ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் போட்டிங்கன்னா கறி கொஞ்சம் வடிவில்லாமல் இருக்கும். அதால் ரெண்டையும் ஒரே ஷேப்பில் வெட்டி எடுக்க போகிறேன். ரெண்டையும் ஒரே ஷேப்பில் வெட்டி எடுத்து பிரம்பு ரம்பா வைங்கோ. ஏனென்றால் பொறிக்க பிரம்பு ரம்பா பொரியுங்கோ. கத்திரிக்காய் பொரிக்கிறதுக்கு ஒரு நேரம் செல்லும், உருளைக்கிழங்கு பொரிக்கிறதுக்கு ஒரு நேரம் செல்லும். ஸோ அதால் நீங்கள் பிரம்பு ரம்பா ரெண்டையும் வெட்டி போட்டு வைங்கோ. அது வெட்டி முடிஞ்சோடனே தக்காளி பழத்தையும் சின்ன சின்ன துண்டாக வெட்டி எடுங்கோ. தக்காளி பழம் நீங்கள் தாளிக்க போட்டு இது போட்டு தண்டை போகிறீங்க, தாளிக்க போகிறீங்க. அதால் தக்காளி பழம் சின்ன சின்ன துண்டாக வெட்டு போட்டால் நீங்கள் அந்த அதில் இருக்கிற மேல் தோல் உங்களுக்கு சாப்பிடைக்க தெரியாது. அதால் நீங்கள் சின்ன சின்ன துண்டாக நல்லா சின்ன சின்ன துண்டாக வெட்டி தாளியுங்கோ. தக்காளி பழம் வெட்டி முடிஞ்ச பிறகு வெங்காயத்தையும் உள்ளியையும் வெட்டுங்க. உள்ளி நான் அரைவாசியை வெட்டி போட்டு தான் உரிக்கிறேன் நான். அதால் பிறகு ஒரு மற்ற பக்கம் ஒரு சின்ன சின்ன துண்டா இதாக உள்ளியை வெட்டி எடுங்கோ. உள்ளி வெட்டி முடிஞ்ச பிறகு நான் கருவேப்பிலையை என்ன செய்கிறேன்னான்டா சின்ன சின்ன துண்டாக வெட்டி வைக்கிறேன் நான். சிலர் பெரிய இந்த இலையா போடுறவ நீ அப்படி போட்டால் இங்கே வீட்டில் தூக்கி வீசி போடுவிடும் கருவேப்பிலையை. அதெல்லாம் சின்ன சின்ன துண்டாக வெட்டி விட்டால் கறியோட கறியாக அதை சாப்பிட்ருப்பேன். நான் என் உடம்பு கருவேப்பிலை நல்ல மண்டை படிக்கும். நான் அப்படி சின்னதாக வெட்டி வச்சிருக்கிறேன். இப்போ 2 சட்டி வைக்க போகிறேன். அங்கால எண்ணெய் தாய்ச்சி வச்சுருக்கிறேன் கத்திரிக்காய் அதுகள் பொரிக்கிறதுக்கு. எண்ணெயும் விட்டுட்டேன். இது குழம்பு வைக்கிறதுக்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய், தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் விட்டுருக்கிறேன். பிறகு எண்ணெய் கொதிச்சா பிறகு வெங்காயத்தை போடுங்கோ. வெங்காயத்தை போட்டு நல்லா கிளறி விடுங்க. அங்கால நான் தாச்சி வச்சுருக்கிறேன். அதை புது எண்ணெய் விட்டுருக்கிறேன். இப்போ அதுக்குள்ள நான் பப்படத்தை பொரித்து எடுக்க போகிறேன். ஏனென்றால் பப்படம் கத்திரிக்காய் அதில் பொரித்து போட பிறகு பப்படத்தை போட்டுண்டா இப்போ சாப்பிட மிஞ்சின பப்படத்தை நாளைக்கு ஒரு போத்தலுக்குள்ள போட்டு நாளைக்கு எடுத்து சாப்பிட்டா அது இளாகி போடும். இப்போ முதல் நான் பப்படத்தை பொரித்து வச்சேனாண்டா இளகாது. அதை சாப்பிட்ட மிச்சத்தை நான் எடுத்து ஏர்டைட் கண்டெய்னரில் மூடி வச்சேனுண்டா நாளைக்கு சாப்பிட்றதுக்கு முறை இருக்கும். இப்போ வெங்காயம் தாளிப்படுது. அங்கால கத்திரிக்காயும் போட்டுட்டேன். கத்திரிக்காயை ஒருக்கா கிண்டி விடுங்க நல்ல வடிவாக. கிண்டி போட்டு கிண்டாதுங்க. என்னென்னா குமஞ்சு போடும். அதோட குமையிற பார்க்க கறியண்டு பொரியாது. அப்போ அதை
எந்த நேரம் கிண்டி கொண்டு இருக்காதுங்க கத்திரிக்காயை. அதை பேசாமல் அதை பொரிய விடுங்க. இங்கால நான் இப்போ வெந்தயமும் பெருஞ்சீரகம் போட்டிருக்கணும் தாளிக்கிறதுக்கு. உங்களுக்கு கடுகு விருப்பம் பண்ணால் கடுகை முதலே வெந்தயம் போட முன்னே கடுகை போட்டு வடிக்க விட்டுட்டு இதாக போடுங்க. வெந்தயத்தையும் பெருஞ்சீரகத்தையும் போடுங்க. எனக்கு எங்கேயோ வாசித்த ஞாபகம் கடுகு சேர்த்தால் ப்ரெஷர் ஆக்கள கூடாதுன்றபடியே நான் கடுகை சேர்க்கிறேன். இப்போ அது நல்லா ப்ரௌன் கலராக வந்த பிறகு வெங்காயத்தோடு சேர்த்து வெங்காயத்தை தாளிச்சிடுங்க. அதுக்கு பிறகு கருவேப்பிலையை போடுங்க. கருவேப்பிலை உங்களுக்கு தெரியும், கருவேப்பிலை போட்டால் அது கொஞ்சம் தாளித்து கொண்டு வரைக்கும் ஒரு வாசம் வரும். நல்லா கிளறி விட்டு ஒரு எண்ணெயில் தாளிக்க நல்ல ஒரு வாசம் வரும். அந்த வாசம் வரைக்க நீங்கள் தக்காளி பழத்தை சேருங்க. தக்காளி பழமத்தை வெங்காயத்தோட எல்லாத்தோட நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் ஒரு பக்கத்தில் இருந்தால் அது எண்ணெயில் கருகி போடும். வடிவாக தக்காளி பழத்தோட எல்லா வெங்காயம் இதுகள் எல்லாத்தையும் கலந்து விடுங்கோ. கலந்து விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு மூடியை திறந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு மிளகாத்தூளை சேருங்க. நான் 1.5 கரண்டி உப்பை சேர்க்கிறேன். அது பிறகு நான் ஜப்னா ஸ்டைல் கறி தூள் தான் நான் போடுறேன். நான் மிளகாத்தூள் கறித்தூள் தான் மிளகாத்தூள் போடுறேன். நான் அந்த மிளகாத்தூள் நான் 2.5 கரண்டி போடுறேன். ஆனால் உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அதன்படி உங்களுக்கு தூள் அதோடு சேர்ந்து விடுங்க. அதே மாதிரி உப்பும் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு போடுங்க. நான் டீஸ்பூன் தான் எல்லாத்துக்கும் பாவிக்கிறேன். உப்புக்கும் தூளுக்கும் டீஸ்பூன் தான் நான் பாவிக்கிறேன். 1.5 கரண்டி டீஸ்பூன் உப்பும் 2.5 கரண்டி டீஸ்பூன் மிளகாத்தூளும் அதுக்குள்ளே போட்டிருக்கிறேன். அதை நல்லா கிளறி விட்டுட்டு, ஏன்னா அந்த மிளகாத்தூள் எல்லாம் வடிவாக கலந்தாதான் அந்த மிளகாத்தூள் கறி போடும். அந்த இதோட கறிக்குள்ள இது மூடியோட கறி போடும். அதனால் அந்த தக்காளி பழம் கொஞ்சம் தண்ணி பதமாக இருக்கிறபடியாக அது தக்காளி பழத்தோடு சேர்ந்து அவிஞ்சிடும். இப்போ அவியாத தக்காளி பழத்தை மசிச்சு விடுங்க உங்களோட கரண்டியால். திருப்பி கொஞ்சம் சுடுதண்ணி உங்களோட குழம்புக்கு ஏற்ற மாதிரி சுடுதண்ணி விடுங்க. ஒரு கப்போ 2 கப் சுடுதண்ணி விடுங்க. அது இப்போ கொஞ்சம் அவிஞ்சால் அது கொஞ்சம் வற்றி கொண்டு வரும். அதனால் கொஞ்சம் கூடவா விட்டுட்டு அதை மூடி விடுங்க. கலந்து விட்டுட்டு மூடி விடுங்க. கிடக்கிட எடுத்து கிளறி விடுங்க. அதை அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கிளறி விடுங்க. இப்போ கத்தரிக்காங்க பொரிஞ்சு கொண்டு வருது. நான் ஒரு டிஷ்ஷுக்குள்ள கிச்சன் பேப்பர் டவல் போட்டு அந்த கத்தரிக்காயை இறக்குறேன். கத்தரிக்காய் நல்லா பொரிஞ்சிட்டுது. ஒரு ப்ரௌன் கலராக இருக்கணும். பொரிஞ்சிட்டுது. அதை எடுத்து அந்த டிஷ்ஷுக்குள்ளே போட்டிங்கன்னா அந்த பேப்பர் உறிஞ்சி அந்த எண்ணெயை கூடுதலாக இருக்கிற எண்ணெயை அது உறிஞ்சி எடுக்கும். அதோட பிறகு உருளைக்கிழங்கையும் அதுக்குள்ளே போட்டு பொரியுங்க. இந்த கறி உங்களுக்கு சோத்தோடைய போட்டு சாப்பிடக்க டேஸ்ட்டாக இருக்கும். அதோட சப்பாத்திக்கும் தோசைக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்க. இப்போ உருளைக்கிழங்கு அவிஞ்சிட்டுது.
மூடியை திறந்து நல்லா இந்த கறியை கிண்டி விட்டுட்டு அதுக்குள்ளே உருளைக்கிழங்கையும் கத்தரிக்காயும் போட போகிறேன். அதை நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு மூடி விடுங்க. அதோட எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. இந்த உருளைக்கிழங்க பாருங்க, உருளைக்கிழங்க அமர்த்தி பாருங்க. உருளைக்கிழங்க அவிஞ்சிட்டு தோண்டு இப்போ அவியல. ஸோ நான் இன்னொருக்கா மூடி விட போகிறேன். பிறகு இப்போ அவிஞ்சு போச்சு. இப்போ நான் பால் விட போகிறேன். தேங்காய் பால். அது முதல் புளிஞ்ச பால், முதல் தரம் தேங்காய் புளிஞ்ச பாலை விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு விடுங்க. சிலருக்கு குறைவாக விருப்பமாக இருக்கும். எங்களுக்கு தேங்காய் பால் நான் 1 கப் விட்டேன். நான் 1 கப் விட்டுட்டு கலந்து விட்றேன். 1 கப்புன்னா சின்ன கப், டீ கப் விட்டு நான் விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி காணாத மாதிரி இருக்கும். அதுக்குள்ள பால் இதுக்குள்ள அதுக்கு கிண்ணத்துக்கு தண்ணியை கொஞ்சம் விட்டுட்டு கலந்து போட்டு அதுக்கு விட்டுட்டு இப்போ இந்த டைம் டேஸ்ட் பண்ணி பாருங்க. எனக்கு தக்காளி பழம் போட்டேன்னா எனக்கு எங்களுக்கு புளி காணும். உங்களுக்கு புளி இன்னும் வேணுமெண்டா பழப்புளி கொஞ்சம் கரைச்சி விடலாம். இப்போ பாருங்க டேஸ்ட் எல்லா புளி உப்பு எல்லாம் காணுமோண்டு பாருங்க. பார்த்துட்டு 2 கொதி வரை இறக்குங்கோ. நாங்கள் சோறோடு தான் இன்றைக்கு சாப்பிட போகிறேன்.